எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. பாரஞ்சி சார்னா முத்துக்குமார் இருப்பார்னு இல்லை, கதைக்கு தேவைப்பட்ட கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுவார். இது லைவ் சவுண்டு, அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உடனே பிடிக்க முடியல. ஏன்னா இமீடியட்டாக இப்போ நான் இங்கே டைலாக் பேசுகிறேன்னா ஆப்போசிட்டில் வந்து விக்ரம் சார் பேசுவார். அங்கே உள்ள ஜெமீன் அந்த டைமில் எப்படி இருப்பாங்க, அவங்களோட தோற்றம் எப்படி நடந்திருப்பாங்க, எப்படி பேசியிருப்பாங்க, உச்சரிப்பு வார்த்தை இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இங்கே ஸ்பாட்டுக்கு போகும்போது கம்ப்ளீட்டாக வந்து வடார்காடு தெலுங்கில் இருக்குங்க. எனக்கே வந்து சிரிப்பு வந்துச்சுன்னா அதில் இதான் காஸ்டியூம் ஆகும். அப்புறம் பார்த்துட்டு விக்ரம் சாருடைய காஸ்டியூமு அந்த கூட இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த எக்ஸ்டீரியரில் இந்த மண்ணு பூசிட்டு நடிக்கணும் ஒரு காட்சியிலெல்லாம் இருக்கும். சினிமாவோட வியூவர்ஸ் வணக்கம், நான் உங்கள் ஜியோ பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு படத்தில் ஒரு ஈவிலான வில்லன், அது கூடவே அவருக்கு சில சர்க்காஸ்டிக்கான எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நினைவுக்கு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் தான். அதாவது இவரோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப பெருசு. இவரை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கோம், அதுவும் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு. அவர் நடிப்பு கற்றுக்கிட்ட கூத்துப்பட்டுறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறோம். இவருக்கு இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலான வாரம். அதாவது 2 படம் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்குது, தங்கலான் மற்றும் டிவாண்டி காலிட்டோ. இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவரோட ஜேர்னி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த இடத்த பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், உங்கள் ஹார்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸ் சார்? எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான இது என்னென்னா, நான் என்னுடைய தேடல் ஒன்று இருக்குது, சினிமாவுக்கு ஒரு தேடல். நான் வந்து 98லேருந்து ட்ரை பண்ணுற டைமில் வந்து சரியான முறையில் ஒரு 4 வருஷம் வந்து ட்ரை பண்ணேன். சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு சினிமா கற்றுக்க முடியல. அப்போ 2004 தான் இங்கே வந்து கூத்துப்பட்டில் வைகாசி ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு. அப்போ என் குரு ஆசான் வந்து நான் முத்துசாமி ஐயா, அவர் தான் என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த கூத்துப்பற்றையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் என்னுடைய கனவு ஒன்று இருக்குது, நான் எதை நோக்கி பயணிக்கிறேன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு பெரிய பேக் போனாகவும் பெரிய ஒரு சப்போர்ட்டடாக இருந்தது வந்து என் குருநாதர் தான், நான் முத்துசாமி சார். அவர் தான் எனக்கு வந்து முழுக்க வந்து அந்த நடிப்புக்கான விஷயங்கள் இங்கே வந்து நிறைய வந்து பல்வேறு ஆக்டர்ஸ் இருந்துப்பாங்க, அவங்களெல்லாம் ஜெல்லாகி ஸோ நிறைய நாடகங்கள் பண்ணி அதுலேருந்து ஆரம்பித்தேன். பாரஞ்சித் அவர்களோட 2வது தடவை கொலாபரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் சார்பட்டாக்கு அப்புறம். இப்போ அவர் உங்ககிட்ட வரும்போது என்னென்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவார் சார்? என்ன உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு வராரு, அதில் தனியாவாக இருக்கட்டும், இதில் ஒரு கேரக்டர், அதாவது பார்த்தோம் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். சரி, ரஞ்சித் சார் வந்து எனக்கு வந்து சார்பட்ட பரம்பரையில் வந்து அந்த தனிகா கேரக்டர் கொடுத்து அது நல்லா ரீச் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு மிராஸ்ன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அவர் ஒன்று இருக்கார்ல, அவர் வந்து ஸ்கிரிப்டு வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து தோற்றம் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும், ஆக்டர்ஸ் வந்து கரெக்டான ஆக்டர்ஸ் உள்ளே கொண்டு வரணுங்கிறதுல அவர் கிளியராக இருந்தார். அந்த வகையில் தேவைப்பட்ட எந்த ஆக்டர் தேவையோ, அது பாரஞ்சி சார்னா முத்துக்குமார் இருப்பார்னு இல்லை, கதைக்கு தேவைப்பட்ட கண்டிப்பாக என்னை யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் தான் வந்து எனக்கு வந்து சாப்பாட்டைக்கு அப்புறம் வந்து தங்கலான் வந்து ரஞ்சித் சார் கொடுத்தாரு. ஸோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். வழக்கம் போல் மீம்ஸ் வச்சுக்கலாம், அது கேரண்டியாக நான் சொல்கிறேன். நான் தனியாவாக வந்து அது நிறைய பார்வையாளர்களை வந்து ரொம்ப ரசிக்க வச்சது. அந்த அளவுக்கு வந்து இதுவும் பூர்த்தி செய்யுங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எல்லா கிரெடிட்டும் வந்து ரஞ்சித் சாருக்கு தான் போய் சேரும். இப்போ ரஞ்சித் சார் பற்றி சொன்னதால் இந்த கேள்வி கேட்டாகணும். அதாவது அவருக்கும் உங்களுக்குமான முதல் சந்திப்பு எப்போ எங்கே நடந்துச்சு சார்? நான் ஆக்சுவலி ஜெகமேதந்திரம் ஒரு படம் யூகேல பண்ணிட்டு வந்தேன். அப்போ ஜெனி வந்து எனக்கு கால் பண்ணி வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் சார் வந்து பார்க்கணும் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேரில் போய் பார்த்தேன். ஆக்சுவலி நான் அந்த பெரிய சப்போர்ட்டில் ஒரு கேரக்டரைசேஷன் எதுவுமே தெரியாது. நிறைய ரஞ்சித் சாருடைய முந்தைய படங்கள் இருக்குல்ல, அட்டகத்தி, கபாலி, காலா, மெட்ராஸு, இதெல்லாம் பார்த்து வந்து அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். நேராக போனோன்னா ரொம்ப ஜோவியலாக வந்து வானா எப்படின்னா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ரோல்னா அப்படின்னு சொல்லிப்போம். ஜாலியாக சொல்லும்போது எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எப்போ வேணாலும் ரஞ்சித் சாரை நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம், நீங்கள் எந்த தடையும் கிடையாது அங்கே. உடனே அந்த கேரக்டரைசஸ் சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கனெக்டான ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ பொதுவாக வந்து இயக்குனர், நடிகர் அதெல்லாம் இல்லை, இப்போ மாறிச்சிட்டுன்ட்டு ரொம்ப வந்து டீம் சர்க்கிளாகவும் அவங்களோட தொடர்ந்து பயணிக்கிறது இருக்குல்ல.
அதனால் அந்த மாதிரி வந்து ரஞ்சித் சார் வந்து எனக்கு வந்து வெரி ஸ்பெஷல். அந்த ரஞ்சித் சாருடைய ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு தேடல் இருக்கும். களம் களம் வேறு வேறுபட்டு இருக்கும். அவரை நீங்கள் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு களத்தில் இருக்கும். அது வந்து பெரிய எங்களை மாதிரி நிறைய ஆக்டர்ஸுக்கு இப்போ அப்கமிங் வர ஆக்டர்ஸும் அவர் பயன்படுத்துகிறாரு. நிறைய தேட்டர்லேருந்து ஆக்டர்ஸை கொண்டு வராரு, நிறைய பார்க்குறாரு. ஸோ புது புது ஆக்டர்ஸ்க்கும் வாய்ப்பும் கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு இன்னமும் அவர் ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும். அவங்களோட கேரக்டர்ஸை டேரக்டர்ஸ் வந்து கேட்கும்போது நம்ம கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆவாங்க. இப்போ தங்கலானில் உங்கள் கேரக்டருக்கான நரேஷன் கேட்டோடனே உங்கள் மனசுக்கு உடனே தோணுன பாயிண்ட் சார்? எனக்கு வந்து அதான் சொன்னேன், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் இருந்துச்சு அழகாக. அவர் வந்து எழுதும் போது ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டரைசேஷன் அதுக்கு ஒரு தோற்றத்தில் வந்து வடிவமைச்சிட்டார். நான் வந்து இந்த படத்துக்கு வந்து மிராசுன்னு ஒரு கதாபாத்திரம் ஒர்க் ஷாப் போகும்போது ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப்பில் வைக்கும்போது தான் எனக்கு கூப்பிடும்போது ஒர்க் ஷாப் போகும்போது இந்த கேரக்டர் நீ பண்ணுற அப்படின்னு படிச்சிட்டேன். ரைட்டு, ஓகே. அவர் ஒன்று சொல்கிறார்ல, என்ன கேரக்டர் பண்ண சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு அவர் மேலே ஒரு எப்பயுமே வந்து ரஞ்சித் சார் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் நான் போய் நிற்பேன், நான் கூப்பிட்டாருன்னு நின்றேன், இந்த கேரக்டர் பண்ண தலை நீ நல்லாயிருக்கும், அது ஜாலியாக இருக்கு பண்ணு அப்படின்னு நான் பண்ணிட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது அந்த காஸ்டியூம் போட்டு பார்த்தோன்னே எனக்கே வந்து சிரிப்பு வந்துச்சு. என்ன அதில் இதான் காஸ்டியூமா அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு விக்ரம் சாருடைய காஸ்டியூமு அந்த கூட இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி ஒரு கேரக்டர் தான். நான் அதை அங்கேயே சொன்னேன். ஏன்னா அதை பார்த்து ஒரு கொடை பிடிச்சிங்கன்னு ஒரு ஜாலியாக ஒரு அப்படின்னு அதெல்லாம் வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறாரு ஒரு காஸ்டியூம்லாம் பார்த்து ஓகே நல்லா நீட்டாக இருக்குது உட்காந்து. ஏன்னா அவர் ஒரு கேரக்டரைசேஷனோட தான் பார்க்குறாரு, முத்துக்குமாரை பார்க்கல. அந்த கேரக்டர் நம்ம எல்லாருமே வந்து ஒரு கேரக்டரைசேஷனை தான் பார்க்குறாரு. அவர் வந்து அதே மாதிரி அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதில் வந்து ரொம்ப கிளியராக இருந்தார். எனக்கு ரொம்ப நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்லையும் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஓகே. இன்னொரு பாயிண்ட், இப்போ சார்பட்டா ஒரு பீரியட் ஃபிலிம், இதுக்கப்புறம் தங்கலான் ஒரு பீரியட் ஃபிலிம். இப்போ பீரியட் ஃபிலிம் போது கவனமாக நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஸ்பாட் அப்படின்றது. எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு செட்டு, தங்கலான் செட்? இல்லை, அது ஆக்சுவலி என்னென்னா இதில் பெரும்பாலும் இது எக்ஸ்டீரியரில் தான் நிறையா இருந்துச்சு. அவர் ஒன்று வரலாற்றில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து இன்றைக்கி நிகழ்காலத்தில் அது பண்ணும்போது வந்து ஷூட் பண்ணும்போது அந்த மண் சார்ந்த இடமும் சரி, அந்த களமும் சரி, அந்த காஸ்டியூம்ஸு, அங்கே உள்ள செட்டு எல்லாமே வந்து அந்த பீரியட் அந்த இதுக்கு போகணும். ஸோ அதில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. காஸ்டியூம் எல்லாமே அவங்க வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. அது போக வந்து எஸ்பெஷலி குழந்தைங்க நிறையா இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வச்சு வெயிலே இருக்கும். நீங்கள் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க. எல்லாமே செட்டு போட்டு எடுக்கவே இல்லை, எல்லாம் எக்ஸ்டீரியர். அந்த எக்ஸ்டீரியரில் இந்த மண் பூசிட்டு நடிக்கணும் ஒரு காட்சியிலலாம் இருக்கும். எனக்கு இல்லை, ஆனால் மண் பூசிட்டு இருக்குன்னா அந்த மண்ணில் என்ன தான் வந்து அந்த தன்னுடைய மேனியை பாதுகாக்கிறதுக்காக அந்த மாய்ச்செல்லாம் தடவுனா கூட அந்த மண்ணில் ரசாயனம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் ஸ்கின்னு அப்படியே அலர்ஜி வரும். எல்லாமே இந்த பெயின் எல்லாமே வந்து ஒரு வெற்றியை நோக்கி தான் அந்த பயணிக்குது. சிங் சவுண்ட் வேறு படத்துக்கு அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார் உங்களுக்கு? இது ஒரு பெருசாக இந்த லைவ் சவுண்டு வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுவேன். இந்த லைவ் சவுண்டு நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு வந்து டப்பிங்கில் வந்து மெருகேற்றிக்கலாம் அப்படி ஒரு ஐடியா இருக்கும். இது லைவ் சவுண்டு அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உடனே பிடிக்க முடியல. ஏன்னா இமீடியட்டாக இப்போ நான் இங்கே டைலாக் பேசுகிறேன்னா ஆப்போசிட்டில் வந்து விக்ரம் சார் பேசுவார். அந்த சவுண்டோட எனக்கு தேட்டர்லேருந்து வந்தனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த சவுண்டு வந்து நாங்கள் நாங்கள் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ரெகுலராக. வந்து சவுண்டு, ஐ எக்ஸசைஸ், இதில் பாடி லாங்குவேஜில் எல்லாம் தேட்டரில் கொடுக்குற இங்கே கற்றுக் கொடுக்குறது எங்களுக்கு வந்து சினிமாவுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அங்கே போகும்போது நான் எஸ்டேரியில் போய்ட்டு சவுண்டாக பேசும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எகெயின் பண்ணும்போது ஆனால் ஒரே டேக்கில் பண்ணுனா அந்த கரெக்டாக வரலன்னா எகெயின் மறுபடியும் அங்கே சியான் சார் இருப்பார், விக்ரம் சார் இருப்பார், இங்கே நான் இருப்பேன். அந்த இதில் வந்து ஆனால் கேமரா அப்படி போயிட்டு வரும், திடீர்னு ஸ்டடி கேமரா தான் வரும். அவருக்கு காய்ச்சப்போ எங்களுக்கு இருக்கும். இப்படி மாறி மாறி வரனால நாங்கள் வந்து அவருக்கு தானே ஷார்ட் அப்படின்னா இல்லை, அவருக்கு வச்சா கூட அந்த பாடி லாங்குவேஜ் கூட நாங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். எப்போ எங்கிட்ட திரும்புன்னு தெரியாது. ஸோ அந்த வேலையில் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக அதை பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. ஓகே சார். இப்போ விக்ரம் சார் கூட மகானுக்கு அப்புறம் இப்போ தங்கலான்
அவருக்கும் உங்களுக்குமான கான்வர்சேஷன்றது எப்படி இருக்கும்? அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாரு? நீங்க என்னென்ன விஷயங்கள் பேசுவீங்க அவர்கிட்ட? ஆக்சுவலி மகான் ஒர்க் பண்ணும்போது நான் அவர் கூட மகான் வந்து பண்ணும்போது ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் தான் விக்ரம் சார். அதில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார், கம்ஃபோர்ட்டாக ரொம்ப அவர் சொல்லி கொடுப்பார். அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் இமீடியட்டாக எடுத்துருவேன் நிறைய இடங்களில். இழுக்காத, கொஞ்சம் பொறுமையாக, அது ரொம்ப லாங்லேருந்து ஒன்று வந்தால் கூட அது பக்கத்தில் வரும்போது நீ எடு அப்படின்னு சொல்லுவார் சில விஷயங்கள். அது எனக்கு தெரியாது, தேட்டரில் இருந்தனால. அப்புறம் நான் சினிமாவை கற்றுக்கிட்டது படங்கள் மூலமாக பண்ண தான் நம்மளுக்கு ஒரு பயிற்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம், சினிமாவை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். அவர் நிறைய வந்து நல்லா நடிக்கும்போது ஆக்டர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பில் தான் வச்சுக்குவார். ஓகே ஓகே சார். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து இன்னும் ஜெல்லாயிட்டார். கேரக்டரோடு இருக்கிறனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்குமே, என்ன மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது சப்போர்ட் பண்ணுவார். புதுமுக ஆக்டர்ஸ் யார் வந்தாலும் வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லுவார். இன்னமும் என்னென்னா, அவர் ஒன்று யோசிக்கிறார்ல, ஒரு இம்ப்ரூவைசேஷன். அப்போ ஒரு சீன் நடிக்கும்போது இம்ப்ரூவைசேஷன் பண்ணும்போது அவர் ஒன்று யோசிப்பார். ரஞ்சித் நான் இது பண்ணட்டுமா, இப்படி பண்ணட்டுமா சொல்லும்போது, இல்லை சார் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவார். ஆமாம். அப்போ நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது நான் யோசிப்பேன். நான் என்னடா அது அவருக்கே இப்படி இருக்கே, நம்ம ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே அந்த இதை வச்சுட்டு இப்படி நிற்கிறத கூட வேறு ஏதாவது பண்ணலாம். இதுக்காக நான் பழைய படம்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். ரங்காராவ் சார், இது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாஸில் அங்கே அந்த கால தங்கவேல் ஐயா, ரங்காராவ் ஐயா, நான் இப்போ அங்கே உள்ள ஜெமீன் அந்த டைமில் எப்படி இருப்பாங்க, அவங்களோட தோற்றம் எப்படி நடந்திருப்பாங்க, எப்படி பேசியிருப்பாங்க, உச்சரிப்பு, வார்த்தை, இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இங்கே ஸ்பாட்டுக்கு போகும்போது கம்ப்ளீட்டாக வந்து வடார்காடு தெலுங்கில் இருக்குது. ஸோ பட் பாடி லாங்குவேஜ் ஒரு ஆக்டர்ஸ் பிடிக்கணும்னா நம்ம ஒன்றும் அது அனுபவம் இல்லை. நான் ஜெமீன் ஃபேமிலியிலேருந்துலாம் வரல நான். அதனால் அது ஒரு கதாபாத்திரம். அப்போ ஜெமீன் ஃபேமிலியை நான் எப்படி நான் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது ஹெல்ப் ஆச்சு. இந்த பழைய படங்கள் பார்க்குறது ரொம்ப ரியலிஸ்டிக்லேருந்து எடுக்கலாம். பட் இது எடுக்க முடியாது, இது இதுங்கிறது. அந்த காலத்தில் ஜெமீன்லாம் எப்படி இருப்பாங்க, காஸ்டியூம்ஸ் நாடகோட இது பண்ணுவாங்க. அது நாடகத்துறையிலே அங்கே அப்போல்லாம் பண்ணியிருக்கோம். நான் பண்ணன்னு இல்லை, எனக்கு கோ ஆர்டிஸ்ட் அவங்க சில கதாபாத்திரம் பண்ணும்போது கவனிப்போம். அப்போ அது ஹெல்ப்பு தான் எங்களுக்கு. இங்கே எப்பயுமே வந்து பயிற்சி வந்து தொடர்ந்து வந்து நமக்கு மட்டுமே அது பயிற்சி எடுத்தால் மட்டும் வராது, கவனிக்கணும். மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அது கவனிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நம்மளை மெருகேற்றுக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு ஒத்துக்கணும். அதுதான் அது எனக்கு ஹெல்ப் ஆச்சு எனக்கு. சார், இன்னொரு பக்கம் டிமாண்டி காலனி பார்ட் 1 அதாவது பார்ட் 2 எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு பயமும் இருக்கும் அவங்களுக்கு. பார்ட் 2 அதாவது பார்ட் 1 கிடைச்ச மாதிரியே நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பயத்தோட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு வேறு டைமென்ஷனில் உங்களை பார்க்குறோம். இல்லை, டிமாண்டி காலனி வந்து படம் வந்து ஒன்று பார்த்து நான் வந்து யார் இந்த ஆள் இந்த மாதிரி பெருசாக பயங்கரமாக இருக்குது, பசங்களை வச்சு ஒரு ஹவுசிங் போர்டில் இவ்வளோ த்ரில்லிங் கொடுக்க முடியுமா, அது பார்த்து நான் வேந்துட்டேன். எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து நான் அவர்கிட்டலாம் வேலை செய்யணும், ஒரு குறிப்பிட்ட இயக்குனர்னு ஒரு பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷன் ஆகும் இல்லையா, ஒரு சில பேர்த்தெல்லாம் ஒரு வேலை செய்யணும். அதுலேயுமே அஜய்கிட்டே எனக்கு இருந்தது. அஜய் நான் மீட் பண்ணும்போது மகான் சார்பட்ட பார்த்துட்டு எனக்கு அஜய் நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு கதையை சொன்னார். அந்த கதையில் பயங்கரமான ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அதில் வந்து அவர் சொல்லும் போது அவர் சஸ்பென்ஸோடு தான் சொல்லுவார். அவர் சும்மா நார்மலாக சொல்ல மாட்டார். சார் இந்த கேரக்டர் வந்து சார் இது வந்து அப்படின்னு அது ஒரு கவனிக்க வைக்கும் அவர் பேசுகிறது. அப்போ வந்து இந்த கதாபாத்திரம் சொல்லும் போது முழுக்க அருள்நிதி சாரோட கூடயே வர மாதிரி தான் ட்ராவல். இப்போ அருள்நிதி சார் அவருடைய கேரக்டரோட இது இப்போ அவருடைய கூட இருக்கிற கேரக்டரு இதுக்கு வந்து இந்த கேரக்டருடைய வந்து ஒரு கோர்ட்டில் வாதாடும் போது அது எப்படி இருக்கணும், அது நிறைய ஒரு கிராஃபே பயங்கரமாக இருந்தது. இன்னொன்று, நான் இது முந்தைய படங்களில் வந்து பண்ணது ஒரு ஆக்டராக வந்து ஒரு கிராஃப், எப்பயுமே ஒரு ஆக்டர்ஸ்க்கு ஒரு கிராஃப் தேவைப்படும். அந்த வகையில் பார்த்தோன்னா எனக்கு ஒரு கிராஃப் தேவைப்படுது. நான் எல்லா கோணங்கள்லையும் வேலை செய்யணும், அப்போ தான் ஒரு ஆக்டராக நம்மளை பிரதிபலிக்க முடியும், நமக்கான வாய்ப்பு வந்து அமையணும் அப்படிங்கிறதுல. அந்த வகையில் பார்த்தோன்னா அஜய் சொல்லும்போது எனக்கு இது பாசிட்டிவான ஒரு ரோல் தான் இருந்தது. ஸோ இது நான் வில்லனும் பண்ணுவேன், கேரக்டர் ஆர்டிஸ்டும் பண்ணுவேன். நான் ஒரு ஆக்டர் எல்லா பரிமாணத்துக்குள்ளேயும் போகணும்னு தான் விரும்புகிறேன். இப்போ உங்கள் சூப்பர் சீனியர் கூட சார்பட்டாக்கு அப்புறம் மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க, அதாவது தங்கலான்ல பசுபதி சாரோட. இப்போ உங்கள் சூப்பர் சீனியர் போது இங்கே நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸ்பாட்டில் போய் உங்களோட நடிப்பில் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி கொடுப்பாரு. ஜாலியாக பேசிக்குவோம். எனக்கு சார்பட்டையில் இருந்தால் ரொம்ப ஜெல்லாயிட்டேன். அண்ணன் கூட நான் ஆல்ரெடி நான் வந்து தேட்டர், அப்போ நான் தேட்டரில் இருக்கும்போது அவர் இப்போ தூள் பண்ண ஆரம்பித்தார். பசுபதி அண்ணன்
தூள் படம் பண்ணிட்டு வரும்போது, இப்போ நாங்கள் அந்த டைமில் வேலை செஞ்சது நான், பாபு, சோமு, சாந்தா, விமல், விதார்த்து, விஜய் சேதுபதி வந்து அக்கௌண்ட் இருந்தார். ஆனால் அது ஏகலை மாதிரி அதை இருந்துட்டு அவர் நுணுக்கமாக அதை கவனிச்சுட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் விஜயன், சஞ்சீவி, வினோதினி, அபர்ணா, இவங்கெல்லாம் அப்போ அந்த டைமில் வந்தாங்க. இந்த டீமில் இருந்தோம். ஓகே ஓகே ஓகே. ஒரு ஈவிலான ஒரு சர்க்காஸ்டிக்கான வில்லனா முத்துக்குமாரை கேஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த மீம்ஸ் தொடர்ந்து வருது. இந்த ஒரு மீம் வந்து மற்ற டேரக்டர்ஸ் பார்வைக்கு போகும்போது அவங்களும் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்க்கு நம்மளை அணுகுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் பதற்றமும் உங்களுக்கு வந்திருக்கா என்னைக்காச்சும்? அது நிச்சயமாக வந்துருக்கு. பயம் பதட்டம் வந்திருக்குன்னா, பயம் பதட்டோட ரிப்பீட்டடாக எனக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு ஆக்டரா வெர்சியலாக நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நிறைய தோற்றங்கள், நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிக்கணும்னு ஆசை எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் எனக்கும் இருக்கும். ஏன்னா பார்வையாளர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான் நடிகனுடைய வேலை. எந்த வகையில் உன்னை வந்து சந்தோஷப்படுத்திருக்குல்ல மீம்ஸை வந்து அந்த நான் ஆக்சுவலி வந்து மீம்ஸால தான் இன்னும் பிரபலமானு நான் சொல்லலாம். நீங்கள் சோசியல் மீடியா தான் இன்றைக்கி மஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில். நீங்கள் சோசியல் மீடியா இல்லைன்னா எதுவுமே இல்லை. சோசியல் மீடியாவில் நீங்கள் எப்படி வேணால் ஒருத்தரை கொண்டு போகலாம். ஸோ என்ன வந்து மீம்ஸில் வந்து அதை க்ரியேட் பண்ணது, நான் வந்து எனக்கே தெரியாது, குடிச்சிட்டு பார்த்தா மதுரை பஸ் ஸ்டாண்டில் இருக்காது. அங்கே ஒரு சின்னது நான் பார்த்தேன், ஏன்னா பரவாயில்லையே. பட் என்னென்னா ரீச், அது பார்வையால் ஏதோ ஒரு வகையில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கு. நிச்சயமாக தங்கலானும் வந்து கண்டிப்பாக அது மறுபடியும் சொல்கிறாங்க ரொம்ப ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதை மீம்ஸ் வந்து எனக்கு கிடைச்ச மக்களால் எனக்கு கொடுக்குற பெரிய விருதாக நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீங்கள் எப்படி வேணாலும் என்னை வச்சு செய்யுங்க, நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நான் ஒரு நடிகனாக ஒரு பல்வேறு கதாபாத்திரம், பல்வேறு பரிமாணங்களில் நான் நடிக்கணுங்கிறதுல தான் என்னுடைய பெரிய விருப்பம். அதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். இப்போ உங்களோட கேரக்டர்ஸ்க்கு நீங்களே டப் பண்ணுறீங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே கூட. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வெவ்வேறு ஜேர்னல் நீங்கள் படம் பண்ணுறீங்க, வெவ்வேறு மொழிகள், அதாவது வட்டார வழக்குகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை எப்படி சார் உடனே அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? இல்லை திடீர்னு சார்படால் ஒரு ஸ்லாங் வருது, அடுத்து மகானில் வேறு ஸ்லாங் வருது, அப்படி மாறி மாறி வரும்போது எப்படி? இல்லை ஆக்சுவலி வட்டார வழக்கு கரெக்ட், நீ கேட்ட கேள்வி கரெக்டு. வட்டார வழக்கு நான் நியூட்ரலாக தான் இருந்தேன். நான் ஆக்சுவலி மதுரையில், என் சொந்த ஊர் மதுரை. ஓகே. நான் மதுரையிலேருந்து நான் சென்னையை வந்து நான் வட்டார வழக்கில் தான் பேசினேன். மதுரை வட்டார மொழியை தான் பேசினேன். நான் எங்கே என்னை மாற்றினேன்னா இந்த கூத்துப்பற்றை தான் என்னை மாற்றுச்சு. இந்த கூத்துப்பற்றையில் வந்து நான் நியூட்ரல் ஆகிறதுக்கு எனக்கு வந்து உடனே நடக்கலை. 2-3 வருஷம் ஆச்சு எனக்கு. என்ன கொண்டு வரது, இங்கே வந்து ஒரு கில்லோட ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது, ரொம்ப பயங்கரமான ஒர்க் ஷாப்பு. நம்ம பிள்ளைங்கள்லாம் பண்ணியிருப்பானுங்க, பசங்க எல்லாருமே நாங்கள்லாம் அதெல்லாம் வந்தோம். அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆக்டராக கொண்டு வரதுக்கு இந்த கூத்துப்பற்றையில் பயிற்சிகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்த தலைமுறை ஆக்டர்ஸுக்கும் அவங்களுடைய கனவை பூர்த்தி செய்கிற மாதிரி இங்கேருந்து கிளம்பி போகும்போது நல்ல ஆக்டராக வெளில போகணும், டிசிப்ளினோட வெளில போகணும் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் அவங்கள மாற்றி கொண்டு போகுது. அந்த வகையில் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த வட்டார மொழி வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சது, நாடகத்துறையிலேருந்து ஆரம்பித்தது தான் அது. அப்போ எனக்கு இப்போ சார்பட்டை பண்ணும்போது இந்த வட்டார மொழி கெலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கெலிக்கிறதுங்கிற அடையாளமே எனக்கு தெரியாது, ஜெயிக்கிறது தான் நமக்கு தெரியும். அந்த கெலிக்கிறது யார் பேர்னா தமிழ் பிரபாவும் அந்த ரஞ்சித் சார் தான். அவங்க வந்து ஒரு இயக்குனராக வந்து கொண்டு வராங்க. அவங்க வாழ்ந்த பகுதியில் ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி வட்டார மொழி இப்படி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி இருக்குது. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு பயிற்சி, அதை சரியாக கொண்டு. அதே மாதிரி வடார்காடு பேசுகிறது மாதிரியும் வடார்காடில் தெலுங்கு பேசக்கூடிய ஒரு மிக்சடாக பேசக்கூடிய அதுக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க. ஸோ ஈவன் அது மகான் பண்ணும்போது மகான் வந்து நான் மதுரைனா கார்த்திக் சுப்ராஜுக்கு எனக்கும் அவர் மதுரைங்கிறனால நானும் மதுரை ஈஸியாக எங்களுக்குள்ளே ஜெல்லாயிட்டோம். இப்போ கார்த்தி ஒன்று யோசிக்கிறாரு, அது வந்து கார்த்தி யோசிக்குமே, கார்த்தி நான் இப்படி பண்ணட்டுமா அப்படின்னு அவர் என்னை ஃப்ரீயாக விட்டுரு, பண்ணு முத்து, நான் இன்னும் இப்படி ஒன்று யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான்லாம் போக சொல்லிட்டு விக்ரம் சார், பாபி சிம்மாலாம் போக சொல்லிட்டு அங்கே டைலாகே இருக்குது, எட்டி பார்த்த சிரிக்கிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து அந்த நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணும்போது கார்த்தி நானும் பேசிக்கிட்ட விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அங்கே விக்ரம் சார், என்னையா பண்ணின்னு இருக்கிறேன், இங்கே டைலாக் இல்லை, இங்கே என்ன பண்ணின்னு இருக்கிறேன் நீ அப்படின்னு. அது கதையோடு அது தனியாக பண்ண தப்பாயிடும். அந்த கேரக்டரோடைய அந்த மூடு ட்ராவல் வந்து நகைகள் சிரிச்சுட்டு அப்படி உட்காந்துங்க பேசிக்கின்னு சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து ஆட் பண்ணுறது, இம்ப்ரூவைசேஷன் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். கூத்துப்பட்டியிலேருந்து அப்படியே சினிமாக்கு அப்படின்ற ஒரு ஷிஃப்ட் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த படத்தோட ஆடிஷன் அட்டன் பண்ணீங்க? அந்த சினிமா அப்படின்ற வாய்ப்பு வந்து உங்களை எப்படி தேடி வந்துச்சு சார்? நான் வந்து வர்ணம்னு ஒரு படம். ஓகே, வர்ணம்னு நான் சேதும் தான் பண்ணோம். அதில் அது வந்து அது ஒரு சின்ன கேரக்டரைசேஷன்.
அப்போ தான் பிளேயில் இருக்கிற டைமாக கூத்துப்பட்டில் இருக்கும்போது நான் ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லும்போது சார்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒரு படம் கமிட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் என்ன போயிட்டு வாங்கயா, போயிட்டு வாங்க சந்தோஷமாக இல்லையான்னு போனார். ஸோ என்னென்னா அது முதல் படம் எனக்கு. அப்போ தான் என்னுடைய ஆரம்பித்தேன் சினிமா. அப்போ நெட்வொர்க் ஃபார்ம் அதுதான். எல்லார்ட்டையுமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும். அதுலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். அதில் படத்தோட கேமராமேன் தான் 96 பிரேம். அந்த படத்தோட இயக்குனர் தான் அந்த படத்தை கேமரா பண்ணாங்க. அந்த படத்தில் வேலை செஞ்சவங்க அத்தனை பேருமே பாலாஜி தரணிதரன் சொல்லிட்டு அவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை கணக்கு நடத்துறது. அதுக்கப்புறம் வந்து ஆறுமுக குமார்னு சொல்லிட்டு அவர், ஆமாம், அவரும் ஒரு படம் எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிறவங்க நிறைய பேர், மருது, அப்புறம் வேலு ஒரு படம் பண்ண போகிறாரு. அப்புறம் கிருஷ்ணா டாவின்சின்னு ஒருத்தர் இறந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் நிறைய பழக்கம் கிடைச்சது அந்த படத்தில் இருந்து. அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெப்பம்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே, வெப்பம் வந்து அஞ்சனா அலிகான் பண்ணாங்க, கௌதம் ஆனந்த் சார் ப்ரொடக்ஷனில். ஓகே ஓகே, நானியுடைய பிரதர் கேரக்டர். ஓகே. ஸோ அந்த படம் பார்த்து தான் லிங்குசாமி சார் வேட்டை கொடுத்தாரு. செயின் மாதிரி தான் ஒவ்வொன்றும் அடுத்து வேட்டை முத்துக்குமார்னு ஒரு அடையாளம். ஆமாம் ஆமாம், அது மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் காக்கா முட்டை அந்த பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணேன். அதை ட்ரெயின் பண்ண உடனே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வேட்டைன்னு ஒரு படம் பண்ணேன். வேட்டையிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் பேட்டையில் தான் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. பேட்டை, சார்பட்டை, மகானு. ஆமாம். அடுத்து வந்து கடைசி விவசாயி மணியண்ணனுடைய வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம். அப்புறம் விஜய் சேதுபதி சன் வந்து சூர்யா நடிக்கிறது அனலரசு மாஸ்டர் பீனிக்ஸுங்கிற படம் அடுத்து வரப்போகுது. நீலமில் வந்து தண்டகாரணின்னு அதுவும் வரப்போகுது. அதுக்கப்புறம் வெப் சீரிஸு கார்த்திக் சுப்ராஜுடைய வெப் சீரிஸு ஸ்டோன் பேச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் அமேசானுக்கு வரப்போகுது அடுத்தது. இன்னும் 2-3 கதை கேட்டு வச்சுருக்கேன். ஆஃப்டர் இந்த 2 படத்துக்கு அப்புறமும் இந்த வெப் சீரிஸ் கடைசி விவசாய மணிகண்டனுடைய அது சேது பண்ணுறாரு, விஜய் சேதுபதி பண்ணுறாரு. அது முடிச்சுட்டு அந்த அடுத்தடுத்த படங்கள் நல்லா இருக்குது. அது அடுத்தடுத்து கதை கேட்குறேன். அது எதுவுமே அவாய்ட் பண்ணுறதில்ல, கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சுருக்கிறேன். ஓகே சார், வாழ்த்துக்கள். ரொம்பவே நன்றி. ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக உங்களோட பதில் வந்து கொடுத்துருந்தீங்க. நன்றி சார். நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.